ஆதிபாரதி சீரியலில் பார்ட் டூக்கான வேறு லெவல் செம்ம மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். தர்மலிங்கத்தை வந்து வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம ஆண்டாள். அது மட்டும் இல்லாமல் அதிரடியாக தர்மலிங்கத்தை வந்து உள்ளே தூக்கி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. வியூ சரியாக போல் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோ பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆண்டாள் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அழாத பாரதி முதல்ல வந்து எல்லா உண்மையும் வந்து தெரியறப்ப எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்பாவை நினச்சி. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீ வந்து எல்லா பிரச்சனையும் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப, பாரதி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அவர் மட்டும் வந்து நீங்கள் எல்லாரும் சொன்னதை வந்து நான் மட்டும் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கேன், எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும் அவர் மேலே வந்து கண்மூடித்தனமாக பாசத்தை காட்டாமல் வந்து கரெக்டாக கண்டிச்சிருந்தேன்னா இந்நேரம் உன் அத்தை வந்து உன் கூட இருந்திருப்பாங்க, நீயும் ஆதி எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. தமிழை வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ பவித்ராவுக்கு வந்து எவ்வளோ பெரிய வந்து விஷயத்தை பழிய போட பார்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்னையும் ஆதியும் வந்து சேர்த்து வச்சு ஊர் முன்னாடி எல்லோரும் முன்னாடியும் பரப்பி விட்டு அழகருக்கு வந்து முடிவு கட்டுறதுக்கு இப்போ என்னடான்னா இந்த காரில் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் வந்து ஆப்பு வைக்கிற அளவுக்கு இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காருன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் அவர் மேலே தப்பு சொல்லி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் சொல்கிற சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பினேன் பார்த்தியா. அப்படி இருந்தும் இப்போ வந்து எல்லாரும் நீங்கள் அத்தனை பேரும் சொல்லியும் நான் அதை கேட்காம வந்து இப்படி கண்மூடித்தனமாக அவர் மேலே வந்து பாசத்தை காட்டினதுனால தான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் செய்கிற அளவுக்கு நானும் உறுதுணையாக இருந்துட்டேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எங்ககிட்ட பிரச்சனை பண்ணால் பரவாயில்ல, எங்களை நம்பி வந்திருந்தார்ல உன் குடும்பத்துக்கு வந்து இப்போ குடைச்சல் கொடுத்துருக்காரு பாரு, அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. நான் தெளிவாயிட்டேன், இனிமேல் அவர் வரட்டும், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆண்டாள் வராங்க. வந்தோடனே என்ன இப்போயாவது எல்லாம் வந்து சரியாயிட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கரெக்டாக தர்மலிங்கம் வராங்க. தர்மலிங்கம் வந்தோடனே வாப்பா வா, என்ன ஏன் இப்படிலாம் வந்து பண்ணியிருக்க, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு அப்படின்னு வந்து கேட்டோன்னே இல்லை ஆண்டாள் அப்படின்னு வந்து தர்மலிங்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா நீ பேசுகிறத வந்து நான் காது கொடுத்து கேட்குறேன், என்ன இப்போ இந்த வாட்டி வந்து என்ன சொல்ல போகிற சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலம்மா, ஆனால் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப பேசாத, நீ உன்னையெல்லாம் வந்து மனுஷனாக கூட நினைக்க மாட்டேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நம்மளை நம்பி வந்தவங்க எப்போதும் நல்லா இருக்கணும்னு நினச்சி சொல்லி கொடுப்பேன். இப்போ என்னடானா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கியே. நான் ஆரம்பத்திலே வந்து ஓ மேலே தப்பு சொல்லி வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. உனக்கு துணையாக நான் இருந்தேன் பார்த்தியா, என்ன தான் சொல்லணும். என் புருஷன் சொல்லியும் சரி, அம்மா சொல்கிறாங்க, உன்னோட அம்மா சொல்கிறாங்க, யார் சொல்லியும் வந்து கேட்கல, என் கட்டின புருஷன் சொல்கிறான், யாருமே கேட்காம உன்னை மட்டுமே நம்பினேனே, அதுக்கு நீ காட்டுற பரிசு தானா. இன்றைக்கி பாரு, நல்லா யோசிச்சு பாரு, இன்றைக்கி வந்து நான் இருக்கிற நிலைமையும் பாரதி இருக்கிற நிலைமையும் உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தும் நீ வந்து இப்படி ஒரு விஷயத்தை தைரியமாக செய்கிறேன்னா உன்னால் வந்து அந்த சாரதாம்மா வந்து குடும்பத்தை வந்து பிரிஞ்சு இந்த இப்போ இல்லாமல் ஆயிட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சொல்லு, வாயை திறந்து எதுவும் பேசாமல் இப்படியே அமைதியாக மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு வந்து நானே உன்னை வந்து முடிவு கட்டியிருப்பேன். ஆனால் உன் நல்ல நேரமோ என்னமோ தெரில, நான் இப்போ வந்து இந்த நிலமையில் இருக்கேன், அதனால் வந்து உன்னை சும்மா விடுறேன், அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாத ஆண்டாள் அப்படின்னு. எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும், நல்லா யோசிச்சு பாரு. இப்போ நீயா வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போறியா, இல்லை வந்து நான் வந்து கழுத்தை பிடிச்சி உன்னை துரத்தட்டுமா அப்படின்னு கத்துறாங்க. கையை தூக்கி ஆண்டாள் செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த செகண்ட் தான் அழுதுகிட்டே அப்படியே தர்மலிங்கம் வந்து பவித்ரா வந்து கேட்குறாங்க, உனக்கு வந்து என்னப்பா கட்டின பொண்டாட்டி முக்கியம் இல்லை, அம்மா முக்கியம் இல்லை, அதுக்கப்புறமா நம்பி வந்தவங்க சொந்தக்காரங்க மாப்பிள்ளை யாருமே முக்கியம் இல்லை, உன்னோட வந்து கோபமும் வைராக்கியமும் தான் முக்கியம் இல்லை, உன்னைய வந்து என்ன சொல்லி பேசுகிறதுனே எனக்கு தெரியலை, மாதிரி தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு பவித்ராவும் சொன்னோன்னே அவர் அந்த பக்கமாக வந்து எதுவும் பேச முடியாமல் அழுதுகிட்டே போயிடுறாங்க. அப்பான்னு பார்த்து எல்லோரும் வந்து ஆண்டாள்லேருந்து பாரதி எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. யாருமே சாப்பிட்லங்கிறனால அழகர் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து சும்மா வந்து எல்லோரும் சிரிக்கிறதுக்காக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக வந்து அவர் தான் போயிட்டார், இனிமேல் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, மேற்கொண்டு வந்து நம்ம யாரும் எந்தவும் அவரை பற்றி நினச்சி பேசி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாம், அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அப்போ ஆண்டாள் வந்து நீ எவ்வளவோ சொல்லியும் நான் தான் கேட்காம விட்டுட்டேன்ல அப்படின்னு. பரவாயில்ல, அது முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி மறுபடியும் ஏன் பேசுகிற அப்படின்னு விட்டுத்தள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அழகர் அப்பா வர்றாங்க. வந்தோடனே இவ்வளோ தூரம் வந்து அந்த அந்த ஆள் பண்ணி வச்சுருக்கான், அவனை வந்து எப்படிடா சும்மா விட்டீங்க, அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அவனை உள்ளே தூக்கி வைக்கணும் இல்லை, அப்போயா புத்தி வரும், இல்லைன்னா மேற்கொண்டு 4-5 பேருக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாரதி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவரை. பரவாயில்ல, முடிஞ்சு போயிடுச்சு, அவர் வந்து இனிமேல் எதுவும் நம்மக்கிட்ட வந்து தொந்தரவு பண்ண வாய்ப்பு கிடையாது, அவர் மனசு வெறுத்து போயிட்டு அவர் கடைசி வரைக்கும் நம்பின அவர் பொண்ணே வந்து அவரை வந்து வெளியில் வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க, அதனால் அவர் வந்து விட்டுருங்க,
இனிமேல் வந்து அவர் நமக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. எப்படிம்மா இப்படி நம்ம நல்லவங்களாக இருந்து தான் அவர் வந்து மேற்கொண்டு ஏதாவது வந்து பிரச்சனை பண்ண போகிறாரு, அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா வேறு ஒரு பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொன்னோன்னே அவரும் வந்து அப்பா விடுப்பா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதை மட்டும் கவனம் செலுத்தினா போகிறோங்கிறாங்க. அதோட முடியுது எபிசோட்.